அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சத்துரு செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த ஜெப அறைக்குள் போவதற்கு முன்பதாகவே நம்மை தளர்ந்து நம்பிக்கை இழக்க வைத்து ஒரு சோர்வின் இடத்துல, தோல்வியில் இடத்துல வைக்கிறோம். ஏன் உள்ள வரும்பொழுது அவரிடத்துல தைரியமாக ஒரு குமாரன் குமாரத்தின் ஸ்தானத்தில் வாயை திறந்து கேட்பதை காட்டிலும், அங்கே ஏற்கனவே உள்ள வரும்போது தோல்வி அடைந்து எல்லாம் முடிந்தது போல உள்ள வந்தோம்னா வாயை திறந்து பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பலரை ஜெப அறைக்கு அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஜெப அறைக்குள் போவதற்கு முன்பதாக, முழங்கால் படி செய்வதற்கு முன்பதாக, நீங்கள் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய தேவன் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் நான் இன்றைக்கு ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு தோல்வியின் ஜெபம் அல்ல, ஒரு எதிர்பார்ப்பின் ஜெபம், ஒரு வெற்றியின் ஜெபம். தேவன் இதை எனக்கு செய்து முடிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு கூட அவருடைய பிரசனத்திற்குள் நான் வரப்போறேன். இயேசுவினால நீங்களும் நானும் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற ஸ்தானம் அடைந்தவர். அப்படின்னா அவரிடத்துல கெஞ்சி கேட்டு வாங்கணும்னு இல்லை. அவர் நம்முடைய அப்பா பிதாவா இருக்கிறனால, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் உரிமையோடு கூட தைரியமாக அவருடைய பிரசனத்திற்குள் வந்து அவரை பார்த்து, அப்பா எனக்கு இதை தாங்க, அப்பா இதை எனக்கு செய்யுங்க என்று உரிமையோடு கேட்கக்கூடிய ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் அநேக விவசாயிகள் இருந்தாங்க. எல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் ஒரு 2 வருடங்களாக வறண்ட நிலைமை காணப்பட்டது. மழை இல்லை, யாரும் விவசாயம் செய்ய முடியல, மிகவும் பாடுபட்டார். இந்த வருடம் மழை இல்லாமல் போனதென்றால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கிராமத்தில் இருந்த ஒரு போதகர் என்ன பண்ணாருன்னா, விவசாயிகள் எல்லாரையும் அழைச்சி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம், இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு மழையை நமக்கு தரணும் என்று நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். சனிக்கிழமை வாங்க, நம்ம எல்லாரும் இந்த சகோதரருடைய நிலத்தில் நின்று நம்ம ஜெபிக்கலாம் என்று ஒரு நேரத்தை குறித்து வைத்தார். நேரம் வந்த பொழுது அவருக்கே ஆச்சரியமா, கிராமத்தில் இருந்த அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஜெபிக்கும்படியாக, மழை ஆண்டவர் தரணும்னு சொல்லி. எல்லாரும் வந்த பொழுது இந்த போதகருடைய கண்கள் ஒரு சிறிய பையன் மேலே பட்டதான். இந்த பையனை பார்த்த உடனே இவருக்கு ஒரே அவமானம் ஆயிடுச்சான். பாஸ்டர் இவருக்கு ஒரே வெக்கமாயிடுச்சான். ஏன்னா அந்த பையன் அந்த ஜெபத்துக்கு வந்த பொழுது கையில் கொடையோடு வந்தான். இந்த பாஸ்டரும் இவங்க எல்லாரும் மழை தாரும் என்று ஜெபிக்க வந்தவர்கள் மழை தருவார் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பையன் ஆண்டவரிடத்துல ஜெபத்தில் மழை தாரும் கேட்க போகிறோம், கொடையோடு நான் போகிறேன், திரும்பி வரும்போது மழை பெய்யும் என்ற எதிர்பார்ப்போடு வரேன். இதுதாங்க எதிர்பார்ப்பின் ஜெபம். நம்மளுடைய சபையில் சிலர் சாட்சி கொடுத்ததை பார்த்து நான் அநேக நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். சிலர் பிள்ளைகள் இல்லாமல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சிலர் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக, கற்பம் தரிக்கிறதுக்கு முன்பதாகவே நாங்கள் கடைக்கு போய் துணியெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். ஏன்? நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்தோம். நாங்கள் ஜெபிக்கின்ற தேவன் காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவன், காரியங்களை கைகூடி வர செய்கின்ற தேவனாக இருக்கின்றபடியால் அதை நிச்சயம் செய்வார். நான் சொல்கிறேன், இந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம், அதான் விசுவாசம். விசுவாசத்தை மொத்தம் வைத்து ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா என்றைக்கும் நீங்கள் வெக்கம் அடைய மாட்டீங்க. ஏன்னா விசுவாசம் தேவ ராஜ்யத்தின் பாஷை, விசுவாசம் தேவ ராஜ்யத்தின் பணமையா. அதை வைத்து ஒவ்வொரு தேவ புள்ளியும் தேவ பிரசனத்துக்குள் வரும்பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக செய்ய வல்லவராக